கட்டமைப்பில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவங்க தான் பெற்றோர்களை பராமரிப்பதில் ஒரு பெரிய சவால் இருக்கிறது. சட்டத்தை எல்லாம் புரட்டி பாருங்க தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக எதிரணியிலிருந்து இறுதி பேச்சாளராக இந்த பட்டிமன்றத்தின் முதல் சுற்றின் இறுதி பேச்சாளராக வருகிறார் நமது திருமதி சுதர்சனா லட்சுமி அவர்கள். பல சாதனைகள் படைத்த நடுவர் அவர்களே, பட்டிமன்ற பேச்சாளர், பரவாயில்ல நீ ஐஸ்கிரீம் டபுளா வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா கிரீமோட இங்கு வந்து கண்டுகளிக்க வந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான கனிவு வணக்கங்கள். எதிரணி மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம். எங்களை வந்து தாக்குனதுல எல்லார் மூஞ்சிலையும் பாருங்க எவ்வளவு புன்சிரிப்பு இருக்குன்னு. இதுல நம்ம உமா மாமி வந்து கிளாஸ் எடுக்கும் போது ஒரு பையன் கேட்டானா, ஹார்ட் தானே முக்கியம், ஹார்ட் அட்டாக் வந்து தானே எல்லாரும் இறந்து போறாங்கன்னு. நியாயப்படி மாமி இதுக்கு சந்தோஷப்படணும். அவ்வளவு நல்ல கிளாஸ் எடுத்திருக்கான் அந்த குழந்தை, அவ்வளவு நல்லா கவனிச்சிருக்கான் அந்த பாடத்தை. அடுத்து நம்ம பாலுமாமா ஒரு 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 வார்த்தை சொன்னாரு, பிள்ளை வளர்க்கறது வந்து வீடு கட்டுற மாதிரி, ஆனா பெற்றோரை பராமரிக்கிறது வந்து வீடை பராமரிக்கிற மாதிரி. அது ரொம்ப சுலபமான விஷயம்னு. இங்க நிறைய பேருக்கு தெரியும், வீடை கூட கட்டிடலாம், ஆனா அதை பராமரிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. வீடு கட்டிட்டு உள்ள போய் 10வது நாள்ல ஹீட்டர் ஒர்க் ஆகாது. அதை சரி பண்ணலான்னு பார்த்தா அடுத்து டிவி ரிமோட் ரிப்பேர் ஆயிடும். சரி டிவி ரிமோட்டை சரி பண்ணலான்னு பார்த்தா டியூப் லைட் ஒர்க் ஆகாது. மாத்தி 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 நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குமே தவிர ரிப்பேர்லயே வளர்க்க போகுது. அப்படிதானம்மா? ஆமா, பராமரிக்கிறதுலதான் ரொம்ப கஷ்டமே இருக்கு. நடுவர் அவர்களே, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி, ஒரு 85 வயசு இருக்கும் அந்த பாட்டி. பாட்டி பத்தி எல்லாம் இங்க பேசணும், பியூட்டி பத்தி பேசணுமா? ஆனா தலைப்பு அப்படிதானே இருக்கு, பாட்டி பத்தி பேசுற மாதிரி தானே இருக்கு. அந்த பாட்டிக்கு ஒரு நாள் என்னாச்சு, அவன் வீட்டுல வந்து எல்லாருக்கும் தோசையும் அந்த பாட்டிக்கு வந்து தயிர் சாதமும் கொண்டு வந்து கொடுத்தோன்னே அந்த பாட்டி வந்து, என்ன நீ எல்லாருக்கும் வந்து தோசை கொடுக்குற, எனக்கு மட்டும் என்ன தயிர் சாதம், எனக்கும் இன்னைக்கு தோசை தான் வேணும் அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு தோசை ஒரு செட்டு தோசை மாதிரி வாத்து கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த பாட்டி, என்னன்னா பல்லுல அதை கிழவி நினைச்சியா, எனக்கு மேல 4 பல்லு கீழே 4 பல்லு இருக்கு, எனக்கு கொஞ்சம் முருகலா வாத்துன்னு வந்தாதான் என்ன அப்படின்னோடனே, ஒட்டுப்பல்லுன்னு வச்சு கொடுக்கல, இன்னைக்கு நிறைய பல்லு வந்திருக்கேம்மா, பல்லு வந்திருக்கேன். மறுநாள் என்ன பண்றா, சரின்னு சொல்லிட்டு நேத்தே திட்டு வாங்கிட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் முருகலா வாத்து கொண்டு போய் கொடுப்போம்னோட, இப்படி பார்த்துட்டு உனக்குலாம் அறிவே இல்லடி சுத்தமா, எனக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்தினால 4 பல்லு மேலையும் 4 பல்லு கீழையும் தான் இருக்கு, இப்படி முருகலா வாத்துன்னு வரையே, அங்கங்க குத்தாது, தொண்டையில போய் சிக்காது, இப்படிதான் பண்ணுவியா நீ அப்படின்னோட அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் யூடியூப் வந்திருக்கு, அதுல வயதானவர்களுக்கு தோசை வார்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு 15 வீடியோவை பார்த்து மறுநாள் போய், அது மெல்லிசாவும் இல்ல குண்டாவும் இல்ல, எண்ணெய் ஊத்தியும் ஊத்தாமலும் அப்படி இப்படி தோசை மாதிரி இல்லாம தோசை மாதிரி ஏதோ கொண்டு போய் கொடுத்துட்டா. கொடுத்தோன்னா அந்த பாட்டி மேலையும் கீழையும் பார்த்துட்டு, ஏண்டி நான் இன்னைக்காவது தோசை ராத்திரி சாப்பிட்டுருக்கேனா, எனக்கு செரிமானம் ஆகாதுன்னு உனக்கு தெரியாது, போய் நல்லா கரைச்சி தயிர் சாதத்தை கொண்டு வா அப்படின்னு முடிஞ்ச போச்சு. அடுத்த நாள் அதோ கத்திதான் மயக்கமே வந்துருச்சு அவனுக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வயசை தாண்டிட்டாலே, 70-75 வயசை தாண்டிட்டாலே அவ ஒரு குழந்தை மாதிரி. அவளோட உடலும் மனசும் அவ கட்டுப்பாட்டுல இருக்கிறதே கிடையாது. அவ நினைக்கிறது ஒன்னா இருக்கும், சொல்றது இன்னொன்னா இருக்கும், செய்யறது வேற ஒன்னா இருக்கும். நம்ம மீனா மாமி சொன்னா என்னன்னா, காலம்பர குழந்தையை எழுப்பினேன் கிளப்பினேன் ஸ்கூலுக்கு அனுப்பினேன் அப்படின்ட்டு ரொம்ப பாடுபட்டிருக்கா போல இருக்கு மாமி. அங்க வந்து நல்ல அந்த மனசார குமுறல் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டா, இப்ப நல்ல மனசு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் மாமிக்கு. அதிகபட்சம் எத்தனை வருஷத்துக்கு இது பண்ணிருப்பா, ஒரு 6 வயசு 7 வயசு வரை. அதுக்கப்புறம் நீங்க அவன் தலையில போய் எண்ணெய் தடவினா என்ன தெரியுமா சொல்லுவான், அம்மா இட்ஸ் சோ கிரீசி, இதெல்லாம் தடவாத என் மேல அப்படிமா. நீங்க தப்பி தவறி சீப்பை கொண்டு போய் தலையில வைக்கலான்னு பார்த்தேன்னா, என்னம்மா நீ சீப்பெல்லாம் போட்டு தலை வர்ற, இப்பெல்லாம் கலைச்சுன்னு போறதுதாம்மா ஃபேஷனு அப்படிமா. இதுக்கும் மீறி நீங்க ஏதாவது சொல்லிட்டா, என்னம்மா நீ பூமர் ஆண்டி மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருக்க, நீ எல்லாம் ஓல்டு ட்ரெண்ட், நாங்கெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்து பேசினாங்கம்மா, சும்மா விட்டுருமா, அதுக்கு குறைச்சாங்க என்ன பண்ண முடியும். ஏதோ எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லணும்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் அவ வந்து அவ வேலைகளை வந்து அவ செய்ய ஆரம்பிச்சிருவா, நம்மளோட உதவி அவளுக்கு தேவைப்படுறது இல்லை. ஆனா வயசானவங்களுக்கு அப்படி கிடையாது, வயசு ஏற ஏறதான் நம்மளுடைய சேவை அவளுக்கு தேவைப்படுறது. இதுலயும் படுத்த படுக்கையாதான் இருந்தாலும் அவளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட
உடம்பு தொடச்சு விடுறதோ, ஒரு உடைய மாத்தி விடுறதோ, இல்ல டயப்பர் போட்டு விடுறதோ, சாப்பாடு ஊட்டி விடுறது, வேளா வேலைக்கு மருந்து கொடுக்க வேண்டியது, எல்லாத்துக்குமே நம்மளோட உதவி தேவைப்படுது. இதுல நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. வயசான நிறைய பேருக்கு நீங்க மருந்து மாத்திரை கொடுக்கும் போது நிறைய நேரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவா. அதையும் மீறி அவளை திட்டியோ இல்ல ஒரு இது பண்ணியோ நம்ம மருந்து கொடுக்கும் போது தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நம்ம அங்க வந்தண்ட போனோம்னா அந்த மாத்திரையை வந்து துப்பிடுவா. என்னன்னா அவ மனசுல ஒரு விரக்தி, நம்ம இந்த ரூம்குள்ளே இப்படி படுத்த படுக்கையா இருக்கோமே, நம்மளால எதுவும் செய்ய முடியலையே, இப்ப அதுக்கு அவ்வளவு பாரமா இருக்கோமோ, அப்படி இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டா மட்டும் நமக்கு என்ன சரியாக போகுது அப்படிங்கிற ஒரு மனசு விரக்தியில தான் அவ பண்றான். இப்போ இந்த இந்த கூட்டத்துல இருக்கிற நிறைய பேர் மனசுல என்ன ஓடும் தெரியுமா? யார் யார் வீட்டுல எல்லாம் வயசான அம்மா அப்பாவோ இல்ல மாமியார் மாமனாரோ இருக்கானா, இந்த பட்டிமன்றம் ஒரு 6:30 மணிக்கு முடியுமா, வீட்டுக்கு 7 மணிக்கு போயிட்டு என்ன பண்ணி கொடுக்கறது, இட்லி மாவு இருக்கா, இட்லி பார்த்தா பாத்திரம் வரும் நிறைய, சரி மத்தியானம் பண்ண ரசம் இருக்கு, சாதம் வச்சு ரசம் சாதம் கொடுத்துருவோமா, இல்ல வேண்டாம் சாதம் வச்சு தயிர் சாதம் மாங்காய் தொப்பு கொடுத்துருவோமா அப்படின்பா. அதே குழந்தைகள் மட்டும் இருக்கிற வீடா இருந்தா 7 மணிக்கு பட்டிமன்றம் முடியுதா, எடு வண்டிய வீடு ஹோட்டலுக்கு அப்படின்னு போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அக்காடா வீட்டுல போய் படுத்துருவா. அதோட ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடும். இன்னொரு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். என்னன்னா புண்டரீகன்னு சொல்லிட்டு ஒரு கொள்ளை அடிக்கிறவன் இருந்தான். அவன் கொள்ளை அடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு புரிய வருது நம்மளுக்கு மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னு. சரி நம்ம காசி யாத்திரை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போற வழியில குக்குட்டுன்னு ஒரு முனிவரோட ஆசிரமத்தை பாக்குறான். அங்க போயிட்டு அவன் வந்து கேட்கறான், எனக்கு காசிக்கு போறதுக்கு வழி தெரியல அப்படின்னோன்னா அவரு, அங்கெல்லாம் நான் போனது இல்லப்பா, அது எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு இவனுக்கு ஆச்சரியமா கொஞ்சம் அலட்சியப்படுத்தி கேலி பண்ணி பேசுறான். இவ்வளவு பெரிய முனிவர்னு சொல்றீங்க, காசி கூட போனது இல்லையா அப்படின்னா அதெல்லாம் அவர் பொருட்படுத்துற நிலைமையிலேயே இல்ல, காதுல போட்டுக்கவும் இல்ல, அவர் பாட்டு அவர் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இப்ப பேசி பிரயோஜனம் இல்ல, நம்ம போயிட்டு ராத்திரி வேலை ஆயிடுச்சு இங்கேயே தங்கிடுவோம், காலம்புரை எந்திருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடலாம். அப்ப அதிகாலம்புரை ஒரு 3 பெண்கள் வரா. வந்துட்டு அவ முகம் நல்லா அழகா இருக்கு, ஆனா உடையில வந்து பயங்கர அழுக்கு இருக்கு. உள்ள வரா, தண்ணி சேர்ந்து தண்ணி எடுத்து ஆசிரமத்தை தெளிச்சு சுத்தம் செய்யறா. அந்த முனிவருக்கு நிறைய கைங்கரியம் பண்றா. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வரும்போது அவ முகத்துல அவ்வளவு ஒரு தேஜஸ், அவ உடை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அழுக்கா இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுத்தமா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இவனுக்கு புரியவே இல்லை, இவரு பெருசா பூஜை புனஸ்காரம் பண்ற மாதிரி தெரியல. நடுவர்களே, எங்க அணில விட்ட 2 நிமிஷம் எனக்கு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படிமா கிளிப்பு போடுற? அப்போ அவன் வந்து கேட்கிறான், நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு, அது மட்டும் தெரியுது, எந்த அணிட்டு இருந்து ஆப்பு வர சொல்லுவா எனக்கு தெரியல. அப்போ அவன் வந்து என்ன இவர் பெருசா பூஜை புனஸ்காரம் பண்ற மாதிரி தெரியல, எதுவும் தமலா பண்ற மாதிரியும் தெரியல, இவர் ஸ்லோகம் சொன்னாலே பெருசா இருக்கும் போல இருக்கு, இவருக்கு அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு இவங்க 3 பேர் வராங்க, என்னதான் ஆச்சுன்னு கேட்போமான்னு அவ சொல்றான். இந்த மாதிரி நான் தான் கங்கை, இது யமுனை, இது சரஸ்வதி, நாங்க 3 பேரும், அதாவது தினமும் மக்கள் வந்து எங்கள்கிட்ட நீராடி அவளோட பாவத்தெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிடுறா, அதனால அந்த பாவம்லாம் எங்களுக்கு சேர்ந்துருது, நாங்க தினமும் இவருக்கு வந்து கைங்கரியம் பண்ணதுனால எங்க பாவங்கள்லாம் போய் நாங்க நல்லா சுத்தமா வெளியில வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு இவருக்கு அந்த சக்தி இருக்கு அவங்களுடைய பாவத்தை போக்குறதுக்கு அப்படின்னு அப்பதான் தெரிய வருது. அவருக்கு முடிஞ்சிருச்சுமா, இப்ப முடிச்சிடுறேன். வயசான அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கான கைங்கரியத்தை வந்து அவர் வேளா வேலைக்கு சரியா செய்யறாரு, அது ஒரு கடும் தம இருக்கிறதுக்கான நிகர் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் பெற்றோரை பராமரிக்கும் போது கிடைக்கும். அதனாலதான் அவருக்கு வந்து எங்க பாவத்தை போக்குற சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசியா இப்ப முடிக்கிறேன். எப்படின்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல என்னன்னா மக்களுடைய நேரமின்மை, பொறுமையின்மை, வேலை பழு, சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தினால பெற்றோரை பராமரிப்பதில் தான் பெரும் சவால் இருக்கிறது என்று கூறி, நடுவர் அவர்களே, எந்த பாரபட்சமும் இன்றி நம் அணிக்கு சாதகமாக தான் நீங்க தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்பினார் கைவிடப்படார், நம்பினார் கைவிடப்படார்.